ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கேமிங்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் கேமராஸ்க்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம டெடிகேட்டடாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த தேவையோ அந்த வீடியோவை நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டாக இருக்க 5G மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன மொபைல் தேவையோ நீங்கள் அந்த மொபைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி 12 ப்ளஸ் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. HDR 10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 2000 nits பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தரும். 50+, 8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7050 என்ற ஓரளவுக்கு ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியன்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட டிஸ்பிளே, கேமரா அண்டு பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைலாக பார்க்குறீங்க, ஒரு நல்ல கேமரா செட்டப்போட அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள். சப்போஸ் கேமிங்லாம் விளையாடுறீங்கன்னா நீங்கள் மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தாறுமாறான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh Antutu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 20,000 இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம். பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமே. பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் OnePlus Nord 3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 இன்ச்சஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. அண்டு 1450 nits பீக் பிரைட்னஸுமே கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் OISம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸுமே நமக்கு கிடைக்கும். நைட் ஃபோட்டோகிராஃபி கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜாகவே இருக்கும். நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். Android 13ஓட தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. பிகாஸ் இது லான்ச் பண்ணும்போது 34,000 லான்ச் பண்ணாங்க. போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே Dimensity 9000 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இருக்குது. 8GB 128GB வேரியன்ட் 34,000 சேல் ஆகிட்டு இருந்தது. இப்போதைக்கு 20,000 சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் கொஞ்சம் பழைய மொபைல், பட் ஒர்த்தான மொபைல். ஸோ OnePlus பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைலையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்கும். என்ன கொஞ்சம் பழைய மொபைல், அவ்வளோதான்.
ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.